நீங்க இலங்கையை விட்டு விரைக்கல அந்தயாபாஸ்கரன் இப்படி வருவார் என்று எப்பயாவது சிந்திச்சிருக்கீங்க? கனவு இருந்தது. அதாவது குடும்ப சூழல், அந்த குடும்ப சூழலை தூக்கி நிறுத்தணும் என்ற ஒரு கனவு இருந்தது. ஆனால் இந்த அளவு தூரத்திற்கு ஓடலாம் ஓடுவன் என்று சொல்லி இருக்கில்ல. நான் ஒன்று இந்த குடும்பம் ஒன்று நிம்மதியாக வாழ்ந்தோம், செல்வந்தமாக வாழ்ந்தோம், செட்டு போய்த்தோம் அண்டு இருக்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. பொருளாதார ரீதியான ஒரு வளர்ச்சி அடைவதற்கும் எங்களோட தாயகத்தில் நடந்த போரும் ஒரு காரணம். தாயகத்தில் போர் இல்லாட்டி நாங்கள் வந்துருக்க மாட்டோம், அங்கேயே இருந்திருப்போம். ஸோ என்னுடைய பார்வை என்னன்னு சொன்னால், எங்களுடைய சமூக கட்டமைப்பு என்பது இனிமேல் காலத்தில் கல்வியும் பொருளாதாரமும் சார்ந்த ஒரு கட்டமைப்பால் தான் முயற்சி கொள்ள முடியும் என்பதில் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. இந்த அளவு ஆளுமை மிக்க இனம்தான் என்னுடைய இனம் என்பதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. அவ்வளவு ஆற்றலும் ஆளுமையும் எங்களிடத்திட்ட இருக்கு. அப்ப எங்களுடைய தேசம் எங்களுடைய இனத்தினால் தான் கட்டமைக்கப்பட வேண்டுமே தவிர நாங்கள் ஆரம்பம் செய்யணும் என்று ஒரு நாள் காத்திருக்க தேவையில்லை. அது சாத்தியமும் இல்லை. நாங்கள் இங்கே இருக்கின்ற பொழுது அங்கே ஒரு தேசியத்தை மீறி ஒரு நகர்வு முன்னெடுக்கின்ற பொழுது இங்கே இருக்கிறவர்கள் பொங்கி எழுவதை நாங்கள் பார்க்கிறோம். அதாவது இங்கே டயஸ்போராவில் இருக்கிறார்கள், ஊர்ல இருக்கிறார்கள் கொதித்தழுவதை விட புலம்பெயர்ந்த தேசத்திலே இருக்கிறார்கள் தாயகத்திலே இந்த தட்டையும் வைத்து பார்க்கின்ற போது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். 2009ஆம் ஆண்டை மறந்த பிள்ளைகளாக, அதாவது தெரிந்து கொள்ளாத பிள்ளைகளாக, தெரிந்து கொள்ள விரும்பாத பிள்ளைகளாக ஏராளமான இளைய தலைமுறை பிள்ளைகளை பார்ப்போம். வணக்கம் அந்தயாபாஸ்கரன் அவர்களே. இப்போ இலங்கை தமிழ் மக்கள் ஒரு குறிக்கப்பட்ட காலத்துக்கு பிற்பாடு உலகம் முழுக்க பறந்துபட்டு ஒவ்வொரு நாடுகளிலும் தஞ்சம் புகுந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்க இலங்கையை விட்டு விரைக்கல அந்தயாபாஸ்கரன் இப்படி வருவார் என்று எப்பயாவது சிந்திச்சிருக்கீங்க? வணக்கம். முதல்ல ஒரு நேர்காணல்ல ஒரு மனசுக்கு பிடிச்ச ஒரு ஆள் நேர்காணல் எடுக்கிறது ஒரு சந்தோஷம். உங்களுக்கு தேங்க் பண்ணணும். முதல்ல நீங்க என்ன நேர்காணல் எடுக்கிறதுக்கு இல்லை, ஒரு கனவு இருந்தது. அதாவது குடும்ப சூழல், அந்த குடும்ப சூழலை தூக்கி நிறுத்தணும் என்ற ஒரு கனவு இருந்தது. ஆனால் இந்த அளவு தூரத்திற்கு ஓடலாம் ஓடுவன் என்று சொல்லி இருக்கில்லை. பொதுவா எல்லாருமே உழைப்பை நம்புறவர்கள் இருக்கணும், அதிர்ஷ்டத்தை நம்புறார்கள் இருக்கணும், கடவுளை நம்புறார்கள் இருக்கணும், விதியை நம்புறார்கள் இருக்கணும், அப்படி பல்வேறு விஷயமாக நினைப்பாங்க. ஒரு குறிக்கப்பட்ட எல்லைக்குள்ள ஒரு சேஃப்டி சோன் அப்படின்னு சொல்லிக்கணும். ஒரு குறிக்கப்பட்ட ஒரு இடத்துல ஆமா நமக்கு ஒரு வீடு இருக்கு, நமக்கு ஒரு குடும்பம் இருக்கு, நாம காசு நாம பார்த்துட்டு ஒரு நிலையை கடந்து இன்று வரையும் ஓடிக்கொண்ட அந்த மன துணிச்சலுக்கு ஏதோ ஒரு சக்தி இருக்கும் பின்னால். என்ன ஒரு அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்த பிற்பாடும் ஒருவர் இன்னும் ஓடிக்கொண்டிருக்கிறார் என்றால் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு தூண்டுதல் அல்லது ஒரு சக்தி, ஏதாவது ஒரு பின்னணி இருக்கும். என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? எனக்கு ஒரு விவரம் தெரிஞ்ச காலத்துக்கு பிறகு இறை நம்பிக்கை இல்லை. விவரம் தெரிஞ்ச காலம் சின்னல்ல கோயிலுக்கு போறது, பக்தி, சாமி காவுறது, கோயில் கலவுறது என்னெல்லாம் செய்யறது, ஒரு அளவு ஒரு மனிதன் ஒரு அறிவுக்கு எட்டி பார்க்கக்கூடிய ஒரு பருவம் வரையில இருந்து அந்த இறை நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி கொண்டு வந்திருக்கு. அப்போ அந்த இறை நம்பிக்கை இல்லாமல் ஓட வலிக்கிட்டது முயற்சி. ஸோ எல்லாத்தையும் பார்த்ததுக்கு பிறகும் ஏன் ஓடுறீங்க, ஏன் உழவு இதன்னு சொல்லி நீங்கள் கேட்ட மாதிரி தான் நிறைய பேர் கேட்கிறது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு இலட்சியங்கள் இருக்கும், ஒவ்வொரு கனவுகள் இருக்கும். சில பேருடைய கனவுகள் வெளியில சொல்றதுக்கு முடியாத நிறைய எண்ணங்கள் இருக்கும். ஒரு குடும்பம் சார்ந்து மட்டும் பயணிக்க வேணும் என்பது கூடுதலான ஆட்கள கனவாக இருக்கலாம். ஒரு இனம் சார்ந்து பயணிக்க வேண்டும் என்றது நிறைய பேருடைய கனவாக இருக்கலாம். அல்லது ஒரு விடுதலை சார்ந்து பயணிக்க வேணும் என்றது கனவு நிறைய பேருக்கு இருக்கலாம்.
எனக்கு எனக்குள்ளே இருக்கக்கூடிய கனவுகள் நிறைவேறவில்லை, நிவர்த்தி அடையல, முழுமை அடையல. ஸோ அதுக்கான ஓட்டத்தை தொடர்ந்து ஓட வேண்டியது தேவை இருக்கிறது. ஆனால் அதை இதுக்காக தான் ஓடுறோம் என்று சொல்றது நான் என்னை ஒரு பெரிய ஒரு புனிதனாக காட்டிக் கொள்ற மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ எனக்கு ஒரு கனவு இருக்கு, ஒரு லட்சியம் இருக்கு, அது என்னக்குள்ளே இருக்குது. அப்படி இருக்கட்டும், அதை நோக்கின ஓட்டத்தில் தொடர்ந்து ஓடுறேன். இல்ல அப்படி இருக்கிறது தவறு என்று இல்லை. அப்படியான கனவுகள் எல்லோருக்கும் இருக்கும் அண்டும் இல்லை. அப்படி இருக்கீங்களா அந்த கனவுகள் தவறு என்று இல்லை. அது ஒவ்வொரு மனுஷனுக்கும் கனவுகள் இருக்கிறது இயற்கை. அதுக்கு காலம், நேரம், கடவுள், உங்களை சார்ந்தவர்கள், நண்பர்கள், உறவினர்கள், குடும்பம் என்று ஒரு பெரிய பின்னணி, அதுக்கு பெரிய உந்து சக்தியாக இருக்கு. இப்ப நீங்க ஐரோப்பாவில் நிறைய நாடுகள்ல நீங்க வாழ்ந்திருக்கிறீங்க, நிறைய நாடுகளுக்கு பயணம் செய்திருக்கிறீங்க. இலங்கையிலும் ஒரு குறிக்கப்பட்ட காலத்துல வந்திருக்கிறீங்க. இன்னும் ஆச்சரியப்படுத்திய ஒரு விஷயத்தை நான் இதுல சொல்லணும் என்று விரும்புகிறேன். ஒரு பெரும் செல்வந்தர், பெரிய வசதியோட வாழ்ற ஒரு ஆள் இலங்கையில இதுவரையில யாருமே செய்யாத ஒரு விஷயத்தை அப்படி தொடர்ச்சியா செய்து ஒரு பாமரத்தனமாக நீங்க செய்யற அந்த ரீச்சாவில நீங்க செய்யற வீடியோக்கள் நிறைய நான் பார்த்துருக்கேன், நேரடியாக கூட பார்த்துருக்கிறேன். அப்படி செய்யறதுக்கு மனசுக்குள்ள ஒரு விதமான ஒரு தீ அல்லது ஒரு விதமான வெறி அல்லது ஒரு நெருப்பு இருக்கிற ஒரு ஆளால மட்டும்தான் அப்படி செய்ய முடியும். ஏன்னா நமக்கு கார் இருக்கு, வீடு இருக்கு, நமக்கு வாழ்றதுக்கு வசதி இருக்கு. அந்த மண்ணுக்குள்ள போய் நின்று கொண்டு அதை கிண்டி இது பாத்தீங்களா, இது போட்ட வெங்காயம், இது போட்ட கத்திரிக்காய், இது போட்ட புடலங்க, இங்கேயும் இது வைக்கலாம், இங்க கருவா வைக்கலாம், இங்க வைக்கலாம் அப்படி என்று இப்ப கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமா நீங்க இது செய்யறீங்க, 5-6 வருஷமாக்கு மேல செய்யறீங்க. எனக்கு நான் அறிஞ்சு கொண்ட விஷயம் இது நீங்க ஒரு பணம் சம்பாதிக்கிறதுக்காக செய்யல. குடநாட்டில் இருக்கிற மக்கள் அல்லது இலங்கையில இருக்கிற மக்கள் இப்படி எல்லாம் வாழ்றதுக்கு வசதி இருக்கப்பா, நீங்க வச்சா உழைக்கலாம். நீங்களே அதுல சொல்றீங்க, நீங்க வச்சா வளரலாம், உங்களுக்கும் இதை கொண்டு சந்தையில கொடுத்துட்டு நீங்க அரிசியை மட்டும் வாங்கி கொண்டு வரலாம், இதை வாங்கி கொள்ளலாம்ன்ற அந்த உந்து சக்தியான ஒரு விழிப்புணர்வு எவ்வளவு தூரம் மக்கள்கிட்ட போயிருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல இப்ப நான் கிட்டத்தட்ட 33 ஆண்டுகளாக புலம்பெயர் தேசத்துல இருக்கிறேன். நீங்க சொல்ற மாதிரி பெரிய செல்வந்தர் அப்படி அந்த அளவுக்கு இல்ல. நான் சொல்றது நான் திருப்தியா இருக்கிறேன். ஓகே, வீடு, வாசல், பிள்ளை, குடும்பம், ரொட்டின்னு சொல்லி திருப்தியா இருக்கேன். ஓகே, அந்த செல்வந்தர் என்ற கேட்டகரிக்கு அதை விடுவோம். வசதியா ஐரோப்பா நாட்டில் வசதியா இருக்கலாம். நீங்கள் இப்ப ஹாலண்ட்ல நிக்கிறீங்க, என்னுடைய வீட்டுல நிக்கிறீங்க. பார்க்கல நீங்க அதை வச்சுக்கொண்டு ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணலாம். ஓகே, நான் பூரண திருப்தியா என்னுடைய வாழ்க்கையை இருந்தேன். ஆனால் எனக்கு என்னுடைய ஃபேமிலி லைஃப்ல 2 பிள்ளைகள், வைஃப், அவ்வளோ பெரிய அளவில் ஒரு கூட்டு குடும்பம், ஒரு பெரிய பேக்ரவுண்டும் இல்லை. நான் நிறைய பேர் செட்டில் பண்ணணும், நிறைய நல்லா அக்கௌண்ட் பண்ணுறதுல இதெல்லாம் முடிஞ்சுது. ஆனால் ஏதோ ஒன்றை இழந்த மாதிரி, அல்ல ஏதோ ஒன்றை மிஸ் பண்ற மாதிரி, ஏதோ ஒன்று இல்லாத மாதிரியான ஒரு தவிப்பும் இறுக்கமும் எப்பவுமே எனக்குள்ள இருக்கும். அதுவும் இதுவும் ஒரு மித மிஞ்சின கதையாக சில பேருக்கு தோன்றலாம். ஆனால் என்னுடைய உள்ள குமுறலை சொல்றேன். இந்த 2009 காலப்பகுதி என்றது இன்னுமே இந்த மனதை விட்டு அகற்று. அந்த 2009 காலப்பகுதியில இறுதியாக நடந்த சம்பவங்கள் இன்னுமே ஜீரணிக்க இல்லாத ஒரு வலியும் ஒரு வெறுப்புணர்வும் ஒரு சோர்வும் மனதுக்குள்ள இருக்கு. அப்ப இப்படி இருக்கைக்குள்ள ஓகே, ஐரோப்பிய நாடுல வந்தோம், உழைச்சம், நான் உண்டு, இந்த குடும்பம் உண்டு, நிம்மதியா வாழ்ந்தோம், செல்வந்தமா வாழ்ந்தோம், செத்து போய்த்தோம் அண்டி இருக்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. நாங்கள் ஐரோப்பிய நாட்டுக்கு வருவதற்கும் அல்ல ஐரோப்பிய நாட்டில் எங்களுடைய ஈழத்து மக்கள் ஒரு பெரிய ஒரு பொருளாதார ரீதியான ஒரு வளர்ச்சி அடைவதற்கும் எங்களோட தாயகத்தில் நடந்த போரும் ஒரு காரணம். தாயகத்தில் போர் இல்லாட்டி நாங்கள் வந்துருக்க மாட்டோம், அங்கேயே இருந்திருப்போம். அங்கே இருந்திருந்தா இப்போ செய்கிறது தான் அங்கே செஞ்சிருப்போம், ஏதோ ஒன்று செஞ்சிருப்போம். ஆனால் இந்த புலம்பெயர்ந்த தேசத்துக்கு இந்த மக்களும் அந்த மக்களும் சேர்ந்து எங்களுடைய இனத்துக்காக முன்னெடுக்கப்பட்ட அந்த போராட்டம் 2009 முற்றுமுழுதாக மானிக்கப்பட்டது என்பதையும் அதற்கான ஒரு விடிவோ அல்ல ஒரு தீர்வோ இன்னும் கிடைக்கப்பெற இல்லை. அது அந்த காலப்பகுதிக்கு முன்னர் நடந்த வடுக்கள் இன்னும் அகலப்படையில்லை என்று சொல்லி கேட்க அது ஒரு எல்லாமே ஒரு பெருமை தான். எதுவும் இருந்தும் ஒன்றும் இல்லாத மாதிரி ஒரு பெருமை தான்.
ஸோ இதில் ஏராளமான புலம்பெயர்ந்த தேசத்தில் இருக்கிற மக்களும் சரி, தாயத்தில் இருக்கிற மக்களும் சரி, வித்தியாசமான முறைகளில் தங்களுடைய ஆதங்கங்கள், தங்களுக்கு இயலக்கூடிய அளவிலான முயற்சிகளை முன்னெடுத்து கொண்டிருக்கணும். நான் மட்டும் ஒன்றும் பெருசா இரண்டு இல்லை. ஸோ எனக்கு ஒரு வித்தியாசமான பார்வை இருக்கலாம், உங்களுக்கு ஒரு வேறு மாதிரியான பார்வை இருக்கலாம். ஸோ என்னுடைய பார்வை என்னன்னு சொன்னால், எங்களுடைய சமூக கட்டமைப்பு என்பது இனிமேல் காலத்தில் கல்வியும் பொருளாதாரமும் சார்ந்த ஒரு கட்டமைப்பால் தான் மீளெழுச்சி கொள்ள முடியும் என்பதில் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா. அதுக்கான உதாரணம் பார்த்தீங்கன்னு சொன்னா யூத இனத்தை எடுக்கிறோம். யூத இனம் இன்றைக்கு இந்த பூமி பந்தில் ஒரு டிசிஷன் மேக்கிங் ஒரு பாரதூரமான முடிவு மிக்க ஒரு நாடாக இருக்குது. ஆனா அவையுடைய நிலப்பரப்போ அல்லது சனத்தொகையை பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, ஈழத்தமிழ் மக்களுடைய சனத்தொகையிலையும் பார்க்க, ஈழத்தமிழுடைய பிரதேசத்திலையும் பார்க்க ஒரு சின்ன இடத்துல இருந்து கொண்டு இன்றைக்கு இந்த உலகத்தை ஒரு ஆளுமைக்க வச்சிருக்கக்கூடிய அளவுக்கும், அந்த நாடு சொல்லக்கூடியதை இந்த உலகம் கேட்கக்கூடிய அளவுக்கும் ஒரு வளம் பொருந்திய ஒரு நாடாக, மக்களாக, ஒரு இனமாக வந்ததுக்கான காரணம் பொருளாதாரமும் கல்வி. இந்த அளவு ஆளுமைமிக்க இனம்தான் என்னுடைய இனம் என்பதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. அவ்வளவு ஆற்றலும் ஆளுமையும் எங்களிடத்திட்ட இருக்கு. அதை ஒரு சேர கொண்டு வர்றது என்பதுதான் இங்க இருக்கக்கூடிய மையப்புள்ளி. அந்த ஒரு சேர கொண்டு வர்றது என்பது இனிமேல் என்ற கஷ்டம். காரணம் என்னன்னு சொல்லி சொன்னா, எங்களுடைய மக்கள் அந்த உணர்வை புரிந்து கொள்ளணும். எங்கள் ஒரு நாளும் ஒன்று சேர விடாயிடும், அதுக்கான புறச்சூழல் அமையாது. அதை நாங்கள் எப்படி சாதகமாக்கி கொள்ள வேணும் என்பதை எங்களை மக்கள் முதல்ல புரிந்து கொள்ளணும். அதை புரிந்து கொள்ற புரிந்துணர்வு இன்னும் எங்களுடைய மக்கள்கிட்ட வரையில. ஆனால் இன்றைக்கு ஒரு நாளைக்கு அந்த புரிந்துணர்வு வர்ற பக்கத்தில் எல்லாருமே ஒரு மையப்புள்ளியில வர வேண்டிய ஒரு காலச்சூழல் ஏற்படும். அந்த காலச்சூழல் ஏற்படுகின்ற பொழுது ஒரு பெரிய மாற்றத்தை ஈழத்தமிழர்கள் உணரக்கூடியதாக இருக்கும். அந்த காலச்சூழல் வருகின்ற பொழுது எங்களுடைய தேசம் ரெண்டு விதமான விதத்தில் முன்னேற்ற அடையணும். ஒன்று கல்விசார் வளர்ச்சி அடையணும், இன்னொன்று பொருளாதாரசார் வளர்ச்சி அடையணும். அந்த பொருளாதார வளர்ச்சிகள் புலம்பெயர்ந்த தேசத்தில் இருக்கக்கூடிய வளர்ச்சிகள் தாயர் நோக்கி பயணிக்கலாம். அது ஏன் தாயர் நோக்கி பயணிக்கணும்னு சொன்னா, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு யூத இனத்தை தான் நான் உதாரணம் எடுக்கிறேன். யூத இனத்துக்கு ஐரோப்பிய நாடுகள், அமெரிக்க நாடுகள், சவுத் அமெரிக்க நாடுகள் எல்லாத்திலுமே பாரிய முதலீடுகள், பெரிய பெரிய நிறுவனங்களுடைய மேலாண்மை எங்க இருக்குன்னு சொன்னா அந்த இனத்திட்ட தான் இருக்கு. அப்ப அது ஒரு பெரிய ஒரு பொருளாதார திரட்சியை அங்க ஏற்படுத்துது. முடிவுகள் எடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நாட்டுல அவங்களுடைய ஆதிக்கம் இருக்கு. இதை வைத்து நான் என்ன யோசிக்கிறேன் என்பதை இந்த தவிர ஒருவருக்கும் புரிஞ்சு, என் மனைவி கூட புரிஞ்சு கொள்ள முடியாது. இதே இந்த எண்ணம் தோன்றியது என்று சொல்லிச்சுன்னா, உங்களுக்கு கியூபா புரட்சி தெரியும். கியூபா புரட்சியில ஒரு புத்தகத்தை படித்துக் கொண்டு பொழுதுன்ற பொழுது, ஆரம்பத்திலே கியூபாக்குள்ளே அமெரிக்கர்கள் உள்நுழைகின்ற பொழுது அங்கே ஒரு யுனைடெட் ஃப்ரூட் கம்பெனி என்று சொல்லி ஒரு நிறுவனத்தை நிறுவுகிறார்கள் அங்கே கியூபாவில். அந்த யுனைடெட் ஃப்ரூட் நிறுவனம் தான் ஒரு காலப்பகுதியில கியூபாவை ஆட்சி புரியக்கூடிய ஒரு நிறுவனமாக மாறும். தனியாருடைய ஒரு கம்பெனி அந்த நாட்டினுடைய ஆட்சியை மாற்றி அமைக்கக்கூடியதாகவும், அங்கே இருக்கக்கூடிய கரும்பு தோட்டங்கள் எல்லாத்தையும் வாங்குறதும், அங்கே இருக்கக்கூடிய கரும்புகளை உற்பத்தி செய்ய, அந்த மக்களே வைத்து அந்த கரும்புகளை உற்பத்தி செய்து அதிலே இருந்து சர்க்கரையை தயாரித்து அதை பிறகு அமெரிக்காவுக்கு கொண்டு போறதும், அந்த யுனைடெட் ஃபுட் கம்பெனிக்கு கீழே தான் அந்த 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 ஒட்டுமொத்த கியூபாவும் உள்ளடக்கலான ஒரு வேலை திட்டத்தை ஒரு பேட், அதாவது ஒரு தவறான அணுகுமுறையோட அவங்களுடைய பொருளாதாரம் சார்ந்து அல்லது அவங்களுடைய அந்த அந்த வணிகம் சார்ந்து அல்லது கியூபாவை ஒரு ஆளுமைக்கு வச்சிருக்க வேண்டும் என்ற ஒரு சார்பான உருவாக்கப்பட்ட அந்த யுனைடெட் ஃபுட் கம்பெனி ஒரு நிறுவனம் ஒரு நாட்டை தன்னுடைய ஆதிக்கத்தில் கொண்டு வரக்கூடிய ஒரு சாத்தியக்கூறை அங்கு உருவாகும். அதை மற்ற வளமாக நல்ல வழிமுறையில ஒரு நிறுவனமாக அதை எப்படி ஒரு சமூக கட்டமைப்பாக உருவாக்கி அந்த சமூக கட்டமைப்பின் ஊடாக அந்த மக்களுக்கான நன்மையான விடயங்களை எப்படி ஏற்படுத்தலாம், அந்த நன்மையான விடயங்கள் ஊடாக அந்த மக்களுடைய அபிவிருத்தியை எப்படி மேம்படுத்தலாம், அந்த அபிவிருத்தியின் ஊடாக எல்லாருடைய கவனத்தையும் எப்படி ஈர்க்கலாம், எல்லாருடைய கவனத்தையும் ஈர்ப்பதன் ஊடாக டயஸ்போராவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த வியாபாரிகளை எங்களுடைய தேசம் நோக்கி எப்படி பயணிக்க வைக்கலாம் என்கின்ற ஒரு கட்டமைப்பு என்னுடைய மூளைக்கட்டின் அளவுக்கு அது ஒரு நல்ல
இதாக தெரிகிறது. இப்ப நான் ஒரு நிறுவனத்தை ஒரு பாரிய அளவிலே வளர்ச்சி அடைஞ்சு போகும்போது எல்லா இடமும் அதை பேசப்படுகின்ற பொழுது இன்னொரு பொருளாதார வளம் சார்ந்த படைத்த அல்லது ஒரு தொழில் சார்ந்து இருக்கக்கூடியவருக்கு இன்னொரு வித்தியாசமான ஒரு எண்ணம் சிந்தனை அங்கே வரும். இப்போ நண்பர் ஒருவர் கேள்விப்பட்டிருப்பீங்க, அவர் கனடாவில் இருந்தால் ஒரு பல்கலைக்கழகத்தை அங்கே உருவாக்கியிருக்கு. அந்த பல்கலைக்கழகம் உருவாக்குற பொழுது அவருக்கு நான் ஒரு உதாரணமா இருந்திருக்கிறேன். அப்ப இன்னொருவர் வந்திருக்கும் போது அந்த பல்கலைக்கழகம் அவருக்கு ஒரு உதாரணமாக இருக்கும். அவர் ஒரு நிறுவனத்தை உருவாக்குற போது அவருக்கு பின்னுக்கு வர அப்ப எங்களுடைய தேசம் எங்களுடைய இனத்தினால் தான் கட்டமைக்கப்பட வேண்டுமே தவிர நாங்கள் ஆரம்பம் செய்யணும் என்று ஒரு நாள் காத்திருக்க தேவையில்லை. அது சாத்தியமும் இல்ல. ஒரு சின்ன கேள்வி, இந்த பதில் சொல்லி இருக்கிறீங்க, நிறைய விஷயங்களை ஆளுமைப்படுத்தி இருக்கிறீங்க, சொல்றீங்க. இப்ப இதுல இருக்கிற சிக்கலான ஒரு பகுதி இருக்குது. அந்த சிக்கலான பகுதியையும் கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்கும் உங்களுக்கும் தெரிந்திருக்கும். இப்ப தமிழ் மக்கள் என்று சொல்லப்படுகின்ற புலம்பெயர்ந்த தமிழ் மக்களுக்கும் இலங்கையில தொடர்ச்சியாக வாழ்ற மக்களுக்கும் ஒவ்வொரு பிரிவுகள் இருக்குது. ஒவ்வொரு பிரிவுகள் என்று நாங்க சொல்றது அரசியல் கட்சியாக அல்ல, ஜெனரேஷன் தலைமுறையாக. இப்ப நீங்க புலம்பெயர்ந்த நாட்டில் இருக்கிற தலைமுறையை நீங்க பாத்தீங்கன்னா 3 தலைமுறை இருக்கிறார்கள். இலங்கையில பிறந்து இலங்கையில திருமணம் செய்து பிள்ளைகளோடு கனடாவுக்கு வந்தவர்கள், கனடாவில் பிறந்த பிள்ளைகள் அல்லது ஐரோப்பாவில் பிறந்த பிள்ளைகள், அங்கேயே படித்து அங்கேயே கல்வியை வளர்த்தவர்கள், அவர்களுக்கு ஓரளவு தமிழ் தெரியும். அடுத்த ஜெனரேஷன், 3வது ஜெனரேஷனுக்கு சுத்தமாக தமிழ் தெரியாது. அதே வீட்டுக்குள்ள நாடுகள் என்ற மாதிரி வந்துருது. இப்ப வீட்டுக்குள்ள நாடுகள் என்ற ஒரு தமிழ் வீட்டுக்குள்ள 3 பிள்ளைகள் இருந்தா 3 நாடு இருக்கும். ஒரு வெள்ளை இனத்தை சேர்ந்தவர் ஒருவராக இருக்கலாம், அல்லது இத்தாலியை சேர்ந்தவர்கள், அல்லது இந்தியரை சேர்ந்தவர்களாக வேறு ஒரு நாட்டை சேர்ந்த ஒருவர் இருப்பார். அப்ப இவ்வாறாக ஒரு மொழி கலப்பு, இனக்கலப்பு, இவ்வாறான ஒரு மாற்றங்கள் வருகின்ற பொழுது ஒரு இனம் தன்னை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி அமைத்துக் கொண்டு மேலத்தைய நாடுகள்ல தங்களை அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கரைக்க ஆரம்பித்திருக்கிற ஒரு காலகட்டத்தை நாங்க பார்க்கணும். கிட்டத்தட்ட ஒரு 40-50 வருஷமாக நாங்க இங்க இருக்கிறோம், ஐரோப்பாவில் இருக்கிறோம், கனடாவில் இருக்கிறோம், அமெரிக்காவில் இருக்கிறோம், ஆஸ்திரேலியாவில் இருக்கிறோம், நியூசிலாந்துல இருக்கிறோம் என்று சொன்னாலும் தலைமுறைகளையும் இருக்குது. இந்த 3 தலைமுறைகளுக்கும் ஒவ்வொரு சிந்தனைகள் இருக்குது. எங்களை போன்ற தலைமுறைகள், முதியவர்கள், எங்களை போன்றவர்கள் நினைக்கிறார்கள் ஊருக்கு போகலாம் என்று. எங்கள பிள்ளைகள் நினைக்கிறார்கள் டூரிஸ்டா போயிட்டு வந்தா காணும். எங்களோட பேர குழந்தைகள் அது ஸ்ரீலங்கா சரியான தூரம், அங்கே யார் போகணும், 20 hours டிராவலிங் டைமை ஹில் பண்ணிடுமே. என்றால் இப்ப ஐரோப்பாவில் இருக்கிற மக்களுக்கு சாத்தியமான விஷயம் என்றால் மிஞ்சி போனால் ஒரு 10 hours டிராவலிங் டைம். அப்ப நோர்த் அமெரிக்காவில் இருக்கிறார்களுக்கு 24 hours டிராவலிங் டைம் இருக்குது. அதனாலேயே நிறைய பேர் இலங்கைக்கு போறதை தவிர்த்துக் கொள்கிறார்கள். அப்ப இவ்வாறு இருக்கிற ஒரு இனத்தை உலகமயமாக்கலுக்குள்ள எல்லாரையும் ஒன்று சேர்க்கிற அல்லது எல்லாரும் சேர்ந்து ஒரு படைக்குள்ள வரக்கூடிய வாய்ப்புகள் எதிர்காலத்துல தொடர்ச்சியாக இருக்கும் என்று நீங்க நினைக்கிறீங்களா? பெரிய கேள்வி. ஆனால் அது பதிலும் நாங்கள் ஒரு ஆழமாக சிந்தித்து சொல்லணும்னு சொன்னா, எங்களோட இனத்தை 2 பிரிவுகளாக நான் பிரித்து பார்க்க விரும்புகிறோம். ஒன்று தாயகத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய உறவுகள், இன்னொன்று தாயகத்துக்கு வெளியில் இருக்கக்கூடிய எங்களுடைய உறவுகள். இந்த 2 உறவுகளுக்குமான உணர்வு பூர்வமான எண்ணக்கருக்கள்லேயே வித்தியாசம் இருக்குது. இப்ப தாயத்தில் புலம்பெயர்ந்த தேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு தேசிய பற்றாளர், அது இனப்பற்றாளர், ஒரு விடுதலை விரும்பிக்கும் இலங்கையில் இருக்கக்கூடிய சாதாரண ஒரு இளைய தலைமுறை பிள்ளைகளுக்குமே பாரிய வித்தியாசம் இருப்பதை நான் நேரடியாக பார்த்திருக்கிறேன். உதாரணத்துக்கு இப்ப நாங்கள் இங்கே இருக்கின்ற பொழுது அங்கே ஒரு தேசியத்தை மீறி ஒரு நகர்வு முன்னெடுக்கின்ற பொழுது இங்கே இருக்கிறவர்கள் பொங்கி எழுவதை நாங்கள் பார்க்கிறோம். அதாவது இங்க டயஸ்போராவில் இருக்கிறார்கள், தேசியத்தில் விட்டுட்டு வெளியில போயிட்டீங்க, ரெண்டிட்டீங்க, கொள்ளிட்டீங்க, அதீட்டீங்க, கலாச்சாரச்சி ஒரு நிகழ்ச்சியை கொண்டு வந்தோ, ஒரு டான்ஸை கொண்டு வந்தோ, ஒரு மேளத்தை கொண்டு வந்தோ, ஒரு 2 ஊர்ல இருக்கிற ஆக்கள் கொதித்தழுவதை விட புலம்பெயர்ந்த தேசத்தில் இருக்கிற ஆக்கள் அதை பெரிய பூதாளமாக்கி அதை பெரிய இதாக்கி பார்க்கிற ஒரு போட்டப்பாடு இருக்கு. புலம்பெயர்ந்த தேசத்தில் இருக்கக்கூடிய கணிசமான ஆட்களுக்கு இன்னும் எங்களுடைய தேசம் ஒரு தனித்துவமான தேசமாக அமைய வேண்டும், விடுதலை பெற வேண்டும், ஒரு சுவிட்சம் காண வேண்டும், அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு நிம்மதியான வாழ்வு கிடைக்க வேண்டும் என்று ஏராளமான ஆட்கள் அந்த உணர்வோடு இருப்பதையும் நாங்கள் பார்க்கிறோம். நான் அந்த 2வது 3வது தலைமுறையை விட்டு எங்களுடைய தலைமுறையை சொல்றேன். ஆனால் தாயகத்திலே இந்த தட்டையும் வைத்து பார்க்கின்ற போது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும், சரியான ஆச்சரியமாக இருக்கும். அங்கே இருப்பவர்களுடைய நிலைமை எங்களை இப்படியே இருக்க விட்டா காணும் என்ற ஒரு நிலைக்குள்ள இருக்கிற ஒரு
தலைமுறை பிள்ளைகள் அல்லது 2009ஆம் ஆண்டை மறந்த பிள்ளைகளாக அல்லது தெரிந்து கொள்ளாத பிள்ளைகளாக அது தெரிந்து கொள்ள விரும்பாத பிள்ளைகளாக ஏராளமான இளைய தலைமுறை பிள்ளைகளை பார்க்கிறோம், நேரடியாக பார்க்கிறோம். ஒரு சின்ன உதாரணம்னு சொல்றேன். எங்களுடைய ரீச்சாக்கிலே வந்து ஒரு 83 ஜூலை கலவரத்தை சித்தரிக்கக்கூடிய ஒரு காட்சி ஒன்று அமைத்திருக்கு. அப்ப இந்த காட்சி அமைக்கின்ற பொழுது நான் அதில் நின்று கொஞ்சம் பணியாளர்களோட சேர்ந்து கதைச்சி வேலை செய்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு 30-35 வயது நிரம்பின இளைஞர்கள் யுவதிகள் அதை கடந்து செல்வதை நான் நேரடியாக பார்த்திருக்கிறேன். நேரடியாக பார்த்ததில் எனக்கு ஆச்சரியப்பட வச்ச விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னா, அதால் போகும்போது அவர்கள் கதைத்து கொண்டு போன விடயங்கள் என்னை மிகவும் ஆச்சரியப்பட வச்சது. ஒரு தங்கையொரால் சொல்லிக் கொண்டு போறான், இதே அப்பா இவங்க ஒரு தேர்ப்பி பார்க்கல ஒரு ஆள் தலையிடா போட்டுருக்காங்க ரெண்டு கொண்டு ஒரு பிள்ளை போச்சு. இன்னொரு தம்பி வந்து இதில் 83 ஜூலை இதில் ஒன்று எழுதினா 83 ஜூலை என்ன இப்போ 2025 2025 எழுதணும், ஏதோ நிகழ்வு நடக்க போதோ. அந்த 83 ஜூலை கலவரத்தை தெரியாத இளைய தலைமுறை பிள்ளைகளை நான் நேரடியாக பார்க்கிறேன். அது எனக்கு இன்னும் ஒரு பொதுநிலையை ஏற்படுத்துது. எங்களுக்கு எங்களுடைய இனத்தின் மீது கட்டவிட்டு விழப்பட்ட கொடூரமான ஒரு காலப்பகுதியை மறந்த ஒரு தலைமுறையாக நிறைய பிள்ளைகளை பார்க்கிறேன். அதே நேரத்தில் இன உணர்வோடு பயணிக்கக்கூடிய ஏராளமான இளைய தலைமுறை பிள்ளைகளும் அங்கே இருக்கிறோம். முற்றுமுழுதாக அங்கே தேசியம் சாகவில்லை, முற்றுமுழுதாக அந்த வினைத உணர்வு வந்து அடக்கப்படவில்லை. இன்னொரு தரமான ஒரு பிள்ளைகளையும் பார்க்கனாலே ஆங்காங்கே நெகட்டிவான விஷயங்கள் நடக்கிறது, ஆங்காங்கே பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கிறது. இந்த பாசிட்டிவான விஷயங்கள் தாயகத்திலேயும் புலம்பெயர்ந்த தேசத்திலேயும் இருக்கக்கூடியதை ஒன்றிணைத்தால் கூட மிச்சாக்களை வந்து ஒரு மலைக்கு கொண்டு வரலாம், ஒரு குடைக்குள்ள கொண்டு வரலாம். அப்ப அது ஒரு பாரிய இடைவெளியாக போய்கொண்டிருக்கிறது. அந்த இடைவெளியை நிரப்புவது யார்? அந்த இடைவெளி எப்பொழுது நிவர்த்தி செய்யப்படுகிறதோ அந்த 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 பாதையை நோக்கி பயணிகள் என்று சொல்வதற்கும் அந்த ஆளுமை மிக்க ஒரு 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 அமைப்பாகவோ அல்லது தலைமையாகவோ அல்லது கட்டமைப்பாகவோ ஏதோ ஒன்று வருகின்ற பொழுது நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றத்தை இந்த சமூகத்திலே படைக்க முடியும். யோசிச்சு பாத்தீங்கன்னா முந்தி எல்லாம் வந்து பொங்கு தமிழ் என்று சொல்லி ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு நிகழ்வு, எல்லாரையும் ஒருங்கிணைக்கக்கூடிய உணர்வோடு ஒருங்கிணைக்கக்கூடிய மாதிரி ஒரு நிகழ்வு இருந்தா இப்ப அது இல்லை. அந்த இனங்களை ஒற்றுமைப்படுத்தி ஒரு குடைக்கு கீழே வச்சிருக்கக்கூடிய அளவுக்கான எழுச்சி மிக்க ஒரு போராட்ட வடிவங்கள் இப்பொழுது தாயத்தில் இல்லை. இல்ல நீங்க சொல்றது தாயத்திலும் இல்லை, புலம்பெயர்ந்த தேசங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மங்கி கொண்டு வருகிறது, கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து கொண்டு வருகிறது. இந்த மறைப்புகளுக்கு பின்னால் இருக்கிற பொருளாதார சக்தியோடு சம்பந்தப்பட்டவர்கள் தலைமுறையாகிவிட்டதும் ஒரு காரணம் சொல்லலாம். பொருளாதார சக்தி என்று சொல்வதை விட பூகோள அரசியலுடைய ஆளுமைகள் வந்து கட்டுப்படுத்துகிறன்னு சொல்லலாம். அந்த ஆளுமைகளை தாண்டி அந்த ஆளுமைகளிலே இருந்து விலகி இவ்வாறான ஒரு ஒருங்கிணைப்பை செய்வதற்கு பூர்வீகமாக என்ன சாத்தியங்கள் இருக்கு? சொன்னதான் இப்ப 2009ஆம் ஆண்டுக்கு முன்பு ஒரு தலைமைத்துவம் இருந்தது. என்னதான் பூகோள அரசியல்களோ அல்லது அண்டை நாடுகளுடைய ஆதிக்கங்கள் புலம்பெயர்ந்த தேசத்திலேயோ தாயத்தில் இருந்தாலும் ஒரு வழிநடத்தக்கூடிய ஒரு சொல்லை இதை செய்யுங்கள் இதை செய்ய வேணும் என்ற ஒரு வழிகாட்டலின் கீழ் செயற்படக்கூடியவர்கள் இருந்தார். இப்போ அந்த வழிகாட்டலும் இல்லை. அதே நேரத்தில் அந்த வழிகாட்டல் இல்லாத ஒரு தலைத்துவத்தை வந்து எல்லாரும் வந்து அதுக்குள்ள புகுந்து தங்களுடைய ஆதிக்கங்களை செலுத்துகின்ற பொழுது நாங்கள் எல்லோரும் என்ன செய்யறோம்னா எங்களுடைய நலன் சார்ந்த ஒரு எனக்கு இதுல என்ன பெனிஃபிட், இதுல என்ன லாபம், இதை நான் செய்தால் என்ன லாபம், செய்யாட்டி என்ன லாபம், ஓகே இதை செய்யாம போறதால எனக்கு இந்த லாபம் தான், நான் செய்யாம போறதுலயே நான் சொன்னா இதுக்கு லாபம் இருக்குன்னு சொல்லி முந்தைய அப்படி இல்லை. அப்ப இங்க என்ன மெயினான பிரச்சனைன்னு சொல்லிச்சுன்னா இங்க பயணிப்பதற்கு மக்கள் தயாராக இருக்கிறார்கள், அதை வழிநடத்துவதற்கு இங்கே யாரும் இல்லை. இப்ப இலங்கையில கூட கடந்த கால 2009ஆம் ஆண்டுக்கு பிற்பாடு நடைபெறுகின்ற தேர்தல் காலங்களை ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது அல்லது தேர்தலோடு பயணிக்கின்ற தேர்தல் அரசியலையோடு ஒப்பிடுகின்ற பொழுது ஒருமித்த பார்வையில் பயணிக்க வேண்டும் என்ற ஒரு ஒட்டுமொத்த ஒற்றுமையான ஒரு உணர்வை இன்னும் அடைய முடியாத ஒரு இலக்கோடு அவர்கள் பயணிக்கிறார்களே ஒழிய தொடர்ச்சியாக இன்னும் சிதறி போகக்கூடிய வாய்ப்புகளோடு அவர்கள் இருக்கிறார்களே ஒழிய ஏதோ ஒரு பொறி நமக்கு முன்னால தெரிகிற சக்தி, இது வரப்போகுது, இது வந்தா நாம நல்லா இருக்கலாம், அல்லது அது புலம்பெயர் தேசத்திலும் இதே கதிதான் இருக்கிறது, இலங்கையிலும் அதுதான் இருக்கிறது. அதற்கான ஒரு வழியை நாம இன்னும் உண்டாக்கவில்லையோ என்ற ஒரு வக்கம் இருக்குதா இல்லையா?
நிச்சயமாக ஒரு காலகட்டத்திலே அரசியல்கள் எப்படி இருந்ததுன்னு சொன்னா ஒரு இனம் சார்ந்த அரசியலாக, ஒரு தேசியம் சார்ந்த அரசியலாக இருந்தது. இப்ப அப்படி இல்லை. இப்ப குழுக்கள் சார்ந்த அரசியலாக மாறிவிட்டது. இளைய பாரதி என்பவர் ஒரு தலைமை தாங்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறார். அவர்களுக்குள்ள ஒரு குழு. பாஸ்கரன் ஒரு தலைமை தாங்கக்கூடிய ஒரு நிலையாக இருக்கிறார். அவர்களுக்குள்ள ஒரு குழு. நாங்கள் இப்ப குழுநிலை அரசியலுக்கு வந்துட்டோம். இந்த குழுநிலை அரசியல் ஒருபோதும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது. அந்த குழுநிலை நாளைக்கு என்னோட இருக்கிறவர்ப்போ அவர் தனக்கு ஒரு குழுவை ஏற்படுத்தி கொண்டு அவர் எனக்கு எதிராகவும் மற்றவருக்கு எதிராகவும் அப்படி இந்த குழுநிலை அரசியல் இப்ப குழுக்களாக இருப்பதைத்தான் எல்லோரும் ஒற்றுமையாக ஒருமித்து நிற்பதை உள்ளக அரசியலும் விரும்பாது, வெளியக அரசியலும் விரும்பாது. அப்ப அதை உணராத ஆட்கள் எங்களுக்கு இருக்கின்றதையும் கஷ்டம்தான். அதுக்கு அரசியலும் ஒரு காரணம் இல்லை. இப்ப நாம கொழும்புல இறங்கி யாழ்ப்பாணம் போறோம். நாங்கள் போய்க்கல அங்க இருக்கிற வாழ்வியல் மாற்றங்கள், நாங்க யாழ்ப்பாணத்துல இருக்கைகளே ஒரு பூகோள ரீதியா நீங்க பாத்தீங்கன்னா அல்லது உயிரியல் ரீதியாக பயாலஜி படி பாத்தீங்கன்னா நாங்க கூட மசுக்குட்டி யாழ்ப்பாணத்துல இருக்கைகள் இந்த மசுக்குட்டியில இருந்துதான் வண்ணாத்தி பூச்சி வருது. அதுதான் பௌதியம் பயாலஜி. அப்ப இந்த மசுக்குட்டியில இருந்து வண்ணாத்தி பூச்சியா வந்த உண்டு திரும்ப மசுக்குட்டியா வர மாட்டுதல்லோ, அது வண்ணாத்தி பூச்சியா மாறிட்டுது. அது இனி மசுக்குட்டியா வராது. ஏன் வராதென்றால் மேலத்தைய நாடுகள்ல நாம வாழ்ந்த வாழ்க்கை எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு இங்க வாழ்ந்தாலும் அந்த வாழ்வியலுக்கு உரிய வசதிகளும் வாய்ப்புகளும் அந்த உணர்வுகளும் இங்க இருக்கிற மாதிரி அங்க இல்லை. யார் போனாலும் ஓடியதான் நிக்கணும் மிஞ்சேன்னு. ஏனென்றால் நமக்கு ஏன் அங்க மக்கள் வாழையில் என்றதுக்கு கொஞ்சம் காரணங்கள் நான் சொல்றேன். ஒரு டிரைவிங்ல போனால் ஒரு ஆக்சிடென்ட் நடந்தா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனதா நீதி சரியா கிடைக்காது. ஒரு வீதியில ஒரு விஷயம் நடந்துச்சென்றால் நமக்கு சாதகமா ஒன்று நடக்காது. வீட்டுல ஒரு பாதுகாப்பா இருக்க முடியாத ஒரு பயம் இருக்குது. அங்க இருக்கிற உறவுகள் எங்களை பார்த்து எங்கள்ட்ட என்ன வாங்கலாம், எங்கள்ட்ட என்ன பிடுங்கலாம் என்ற ஒரு உணர்விலே இருப்பின மொழியா, ஐயோ இது பாவம், அங்கேயும் கஷ்டப்பட்டு தான் வேலை செய்து வந்தது பாவம், இப்ப சார்பா மினுக்கி கொண்டிருக்க ஒழிய இதுவும் ஒரு பாவம் தான் என்ற ஒரு சிந்தனை இல்லை. இவர்கிட்ட இருந்து என்ன வாங்கலாம் என்று யாழ்ப்பாணத்துக்கு அல்லது வடமாகாணத்துக்கு அல்லது மட்டக்களப்பு திருவோணமலைக்கு புலம்பெயர்ந்து வாழ்கிற மக்கள் ஏன் போற இல்லை என்றால் உறவுகள் தான் போற இல்லை. இது யாராவது வெளிப்படையா சொல்லணும். ஏன் சொல்றேன் இல்லை என்றால் எல்லாரும் ரகசியமா இருக்கணும். அந்த உறவுகள் எப்ப எங்களை வரவேற்பினமோ, அந்த உறவுகள் எங்களை எப்ப நீங்க திரும்பவும் இங்க வர வேணும் ஒரு உணர்வு எங்களுக்கு ஏற்படுத்தினமோ அப்பதான் எல்லாரும் வருவினம். அங்க அவை செய்யறதுலும் ஒரு ஒரு விஷயம் இருக்குதானே. இவ கஷ்டப்பட்டு தான் நாங்க வேலை செய்தவே இப்பதான் மினிக்கு கொண்டு வந்திருக்கணும், பரவாயில்ல இருங்கன்னு சொல்லுவோம். அவையும் விரைகள் என்ன தோட்ட கலட்டி வச்சிருவினம். ஒரு பழைய சீலை எடுத்தோண்டு சிட்டியான கஷ்டம் இருங்கோண்டு வினம். அப்ப அவை அப்படி ஒரு வாழ்வியல்ல அர்த்தமில்லாமல் அவை எங்களோட பழையகள்ல எங்களுக்கு இவையிட்ட வந்த காசு கொடுத்து தான் கதைக்கணும் என்ற மாதிரி ஒரு ஃபீலிங் எங்களுக்கு விரை இல்லை. இது அனுபவிலேயே தான் நானும் சொல்றேன். அப்ப ஒரு காசு வந்தா தான் இவர் கதைக்கு பேர் போலடக்கன்னு சொல்லி இல்லை. எங்களுக்கும் அவைக்கும் இடையில ஒரு பனிப்போர் ஒன்று நடக்குது. எல்லாம் நீங்கள் எல்லாம் சண்டை காலத்துல ஓடி நல்லா உழைச்சு வடிவா அங்க இருந்து ஓடி இப்ப இங்க வாரீங்க, நாங்க பட்ட கஷ்டம் உங்களுக்கு தெரியுமோ என்ற சொன்ன அது வெளியான சொல்ல முடியாத ஒரு பனிப்போர் புலம்பெயர்ந்த தமிழ்நாக்களுக்கும் ஊர்ல இருக்கிற ஆக்களுக்கும் இருக்கு. நிச்சயமா இருக்குது. ஆனா அதுக்காக ஒட்டுமொத்த ஆக்களையும் அப்படி சொல்லிவிட முடியாது. நீங்க சொன்ன விஷயங்கள் கணிசமான இடங்கள்ல நானே பார்த்திருக்கேன். நிறைய இடங்கள்ல அப்படி சம்பவங்கள் இருக்குது. ஆனா எல்லா உறவுகளுக்குள்ளேயும் அப்படி ஒரு இது இருக்கிறதா நான் விகிதாசாரப்படி பேசுறேன். அதாவது நான் சொல்றது விகிதாசாரப்படி இருக்கலாம், அப்படி நிறைய பேர் இருக்கலாம். நான் சொல்றது விகிதாசாரப்படி இதுதான் கூடுதலா இருக்குது. மற்றது இப்ப ஒரு வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் ஒரு ஆள் சம்பாரிச்சு அதை போய் ஒரு கிழமையில செலவழிச்சு போட்டு வெற ஒரு உணர்வு அங்கே இருக்கிற ஒரு ஆளுக்கு ஒரு தூண்டல் உருவாக்கணும். நானும் போனா அப்படித்தானே வருவேன், நானும் போனேன். இதுக்கு என்ன செய்யலாம் நீங்க நினைக்கிறீங்க? ஒரு தன்னிறைவு பொருளாதார கொள்கைக்குள்ள தாங்களை வச்சிருப்பார்கள் இருந்தா நிறைய படியங்கள் தாங்கள் செய்யற பிசினஸ் விட்டு வர்றதுக்கு விரும்பல. அங்கே பிசினஸ் செய்யறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அங்கேயே பொருளாதாரத்தை பெருக்கலாம் என்ற நம்பிக்கையோட இருக்கவங்க இருக்கிறான். ஆனா இந்த பார்க்கக்கூடிய இப்ப உதாரணம் இப்படி சொல்லுங்க, அதாவது ஒரு மாயைக்குள்ளே இருக்கிறார்கள் தானே. ஒரு வீதாசாரப்படிக்கு நாங்க கனடாவில், நீங்க ஐரோப்பால நிறைய காலம் இருக்கிறீங்க, நாங்க கனடாவில் நிறைய காலம் இருக்கிறோம். கனடாவில் இருக்கிற மக்கள்ல 90% மக்கள் அன்றாடங்காட்சியம் தான்.
சரிதானே? இந்த அன்றாடம் காட்சிகள் வந்து இலங்கைக்கு வரைக்குதான் புதுசா சீட்டு போடி வேணும், இலங்கைக்கு வரைக்குதான் அரக்கச்சட்டை வாங்கணும், அது இலங்கைக்கு வரைக்குதான் ஷூட்ஸ் வாங்குவினும், இலங்கைக்கு வரைக்குதான் சப்பாத்து வாங்குவினும், இலங்கை வரைக்குதான் கூலிங் கிளாஸ் போடுவினும், இலங்கைக்கு வரைக்குதான் தண்ணி பொதுல் ஆகணும். ஆனா இங்கே இருக்கிறது அவை அன்றாடம் காட்சிகள். அன்றைக்கு வேலைக்கு பாடி மொகேஜ் போய் பண்ணலாது, கார் பேமெண்ட் நடக்காது. அந்த வாழ்க்கை தரத்தை இந்த சோசியல் மீடியா வந்த பிற்பாடும் நாங்க இங்க என்ன செய்யறோம்னு தெரிஞ்சு கொண்டும் இங்க நாங்கள் ஒரு பணக்கார மாடி வீட்டு ஏழைகளாக இருக்கிறோம், மாடி வீட்டு அடிமைகளாக இருக்கிறோம். எங்களோட வாழ்வியல் இங்க வந்து தொலைக்கப்பட்ட ஒரு வாழ்வியல்ல இருக்கிறோம். நாங்க வந்து இந்த வெக்கேஷன்ல ஒரு 14 நாள் தான் நாங்க விலாசம் காட்டுறோம், காசை காட்டுறோம், அதுவும் கிரெடிட் கார்டுல செலவழிக்கிறோம், அதுல ஒரு விலாசத்தை காட்டி ஒரு மாயைக்குள்ள வாழ்றோம்ன்ற ஒரு காலத்தை ஊர்ல இருக்கிறார்கள் உணராம இருக்கிறோம்னு நீங்க நினைக்கிறீங்க. பணக்காரர் என்று சொல்றது ஒரு இனத்துக்கு செய்யற துரோகம் இல்லையா? இல்ல இப்ப நாம ஒரு சிந்தனை இருக்கணும் நமக்கு. நாம் போய் இதை போய் இலங்கையில நான் இப்படி ஒரு விலாசம் காட்டுறபடியால அங்க இருக்கிற ஒரு ஆளை நான் தூண்டி அவருடைய வாழ்க்கையை அலக்களிக்கிறேன் என்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்ப வெளிநாட்டுல இருக்கிற எல்லா தமிழருக்கும் வீடு இருக்குது, மோகேஜ் எல்லாம் இருக்குது, கார் இருக்குது, மோகேஜ் எல்லாம் இருக்குது, எல்லா வசதியும் இருக்குது. அவைக்கு அடுத்த ஜெனரேஷன் தான் ஓரளவுக்கு நல்லா இருக்க ஒழிய பழைய ஜெனரேஷன் அப்படியே தான் இருக்குது. சரிதானே? அப்ப நமக்கு ஒரு நாம மொழியை இழந்துட்டோம், நாம இனத்தை இழந்துட்டோம், நாம தமிழர் என்ற ஒரு விஷயத்துல இருந்து அடுத்த தலைமுறை மெல்ல மெல்ல மாறிக்கொண்டு போகுது. அப்ப நாம யாழ்ப்பாணத்துக்கு அல்லது மட்டக்களப்புக்கு அல்லது திருவோணமலைக்கு அல்லது பவனியாக்கு அல்லது கொழும்புக்கு போனால் அங்க இருக்கிற ஒரு ஆளை நான் தூண்டுகிறேன் என்ற ஒரு உணர்வு நமக்கு இது பெறணுமா இல்லையா? அப்படி ஒரு உணர்வு விரைக்குள்ளதானே அங்க இருக்கிற ஒரு ஆள் ஐயோ நான் இங்க இருக்கிறது நல்லமப்பா, இங்கே இருந்து எதிர்பார்க்க நல்லா வரலாம் போல இருக்கலாம் என்று சொல்ற ஒரு சிந்தனையை தூண்டக்கூடிய விஷயங்களை ஏன் புலம்பெயர்ந்து வாழ்ற ஐரோப்பிய தமிழரோ வட அமெரிக்க தமிழரோ செய்யறது இல்லை? இப்படித்தானே. இப்ப அங்க வாராக்கள், இப்ப நான் வெளிநாட்டுக்கு வந்தேன்னா நான் என்னுடைய தம்பியோ தங்கச்சியோ அக்காவோ யாரும் இருந்தா கூப்பிடுவோம் தான் பார்ப்பேன். ஓகே, வெளிநாட்டுக்கு வாரதுக்கு ஆசைப்படுறதோ வெளிநாட்டுக்கு வாரதோ இங்க கஷ்டப்படுறதோ பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த மக்கள் வந்து அவர்களுடைய வேர் அங்கே இருக்கிறது, எங்களுடைய சிந்தனைகள் அங்கே இருக்க வேண்டும். அந்த இங்கே இருந்தாலும் அதை நோக்கி எங்களுடைய இலக்கை நோக்கி பயணிக்க வேண்டும், எங்களுடைய இடங்களை நாங்கள் பாதுகாக்க வேண்டும், எங்களுடைய தேசத்தை நாங்கள் கட்டியெழுப்போம் வந்தது எண்ணத்தை ஆவது கொண்டு வருவினமா இருந்தால் பிரச்சனை இல்லை. எல்லாத்தையும் விட்டுட்டு வர்றதான் பிரச்சனை. இப்ப பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா கிட்டத்தட்ட 1 மில்லியன் மக்களுக்கு மேல வந்து தாயத்துல இருந்து புலம்பெயர்ந்து டாஸ்போராவில் இருக்கணும். இந்த 1 மில்லியன் மக்கள்ல எத்தனை பேருடைய எண்ணங்கள் சிந்தனைகள் இன்னும் தாயத்துல இருக்கு? தாயகத்துல தாண்டி புலம்பெயர்ந்த தேசத்தில் இருக்கக்கூடிய கணிசமான ஆட்கள் வெளிநாட்டுக்கு வந்துட்டோம், இங்க செட்டில் ஆகிட்டோம், எங்களுடைய வாழ்க்கை இவ்வளவு இங்கதான், இனி எங்களுக்கு அதை பற்றி ஒரு பிரச்சனை மில்லியன் இருக்கக்கூடிய ஒரு குழுவும் இருக்குது. எப்படா எங்களோட நாடு சுவிச்சமடையும், எப்படா அங்க போய் இருக்கலாமன்ற ஒரு உணர்வோடு இருக்கக்கூடிய ஒரு கூட்டமும் இருக்கிறது. இங்கே வந்து நிறைய விடயங்கள் வந்து எங்கே அடி வாங்குது என்று சொல்லி சொன்னால் எங்களுடைய டாஸ்போரா இனத்தையும் தாயத்தில் இருக்கக்கூடிய இனத்தையும் அந்த இன உணர்வோடும் விடுதலை வேக்கியோடும் கொண்டு நகர்த்தக்கூடிய ஆளுமைகள் தலைமைகள் அங்கே இல்லை. இது ஒரு பெரிய இடைவெளியாக நான் பார்க்கிறேன். அதாவது இல்ல இதுதான் எங்களுடைய இறுதி இலக்கு, இதை நோக்கித்தான் நாங்கள் பயணிக்க வேண்டும், இதுக்காகத்தான் நாங்கள் அடியெடுத்து வைக்க வேண்டும், இதை நோக்கி இந்த சிந்தனைகள் இருக்க வேண்டும், இதை நோக்கிய செயல் வடிவங்கள் இருக்க வேண்டும், இதை பற்றி எப்பவுமே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு ஆற்றல் படுத்தக்கூடிய ஒரு தலைமை அல்ல ஒரு நிறுவனம் அல்ல ஒரு திங்க் டேங்க் என்னவோ அந்த ஒரு நிலை அங்கே இல்லை. இதனாலேயே நிறைய பிள்ளைகள் வந்து அந்த உணர்வில இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுபட்டு போவதாகவும் ஒரு பக்கத்துல பார்க்கும். அதே நேரத்தில் ஏராளமான புலம்பெயர்ந்த தேசத்தில் இருக்கக்கூடிய 2வது 3வது தலைமுறை பிள்ளைகள் இன்னும் அந்த வேட்கையோடு எங்களுக்கு இப்படி ஒரு இடம் இருந்தது. இப்ப சமீபத்தில் கூட நீங்க ஒரு ஃபுட்பால் மேட்ச்ல லண்டன்ல லிவர்பூல்ல நடந்த ஒரு மேட்ச்ல பார்த்திருப்பீங்க. ஒரு இளைஞன் அந்த கழகத்தில் விளையாடுறான். அந்த கழகத்தில் வெற்றி ஈட்டுகின்ற பொழுது எங்களுடைய தாயக தேசத்தினுடைய கொடியை கொண்டு வந்து அவனுடைய மகிழ்ச்சியை வந்து வெளிப்படுத்தக்கூடிய அந்த இளைய தலைமுறை பிள்ளையை பார்க்கிறோம். இங்க என்ன பிரச்சனைன்னு சொன்னா உணர்வுகள் வந்து எப்பொழுதும் ஒருவருக்குள்ள இருந்து தானாக வராது. அந்த உணர்வுகள் வந்து எங்கள் மீது எப்பவுமே ஒரு வெளிச்சத்தை காட்டிக்கொண்டே இருக்கணும். எங்களுக்கு ஒரு தேசம் இருக்கிறது, எங்களுக்கு ஒரு இனம் இருக்கிறது, எங்களுக்கு ஒரு மானம் இருக்கிறது, எங்களுக்கு ஒரு மொழி இருக்கிறது, அந்த மொழியை நோக்கி பயணிக்க வேண்டும், அந்த இனத்தை நோக்கி நேசிக்க வேண்டும், அந்த விடலை நோக்கி இரண்டோணும். அந்த வழி நடத்தக்கூடிய ஆற்றலும் அந்த ஆளுமைகளும் 2009ஆம் ஆண்டுக்கு பிற்புறத்திலே எங்களுக்கு